நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அணுவுக்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே ஆகாஷால பொறுத்துக்கவே முடியல. நான் இப்பவே போய் அவங்க வீட்டில் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிளம்புறாங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து எப்படியோ ஆகாஷை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ராகவ் அபிக்கு ஃபோன் பண்ணி ஒழுங்க மரியாதையா இப்போ நீ வீட்டுக்கு பின்னாடி வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அபியை வர வச்சு நம்ம ராகவ் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேசுவார் அப்படின்னா, இந்த மாதிரி அணுவுக்கும் ஆகாஷை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அணு மனசில் இருக்கிறது உனக்கு என்னன்னு தெரியுமா? அதை விட்டுட்டு எதுக்காக இப்போ அணுவுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச போகிறாங்க. உடனே நம்ம அபி என்ன செய்வாங்க, இல்லவே இல்லை, அணு மனசில் சின்ன பாஸ் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அது உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ராகவ் திரும்பி கேள்வி கேட்கத்தான் போகிறாங்க. ஸோ அப்போ நான் செய்கிறேம்மா, நான் சொல்கிற மாதிரி செய்ய, அப்போ அணு மனசில் நம்ம ஆகாஷ் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாக்கள்லாம் நம்ம ராகவ் அபிகிட்ட சொல்ல போகிறாங்க. அபியும் அதை பார்த்திங்கன்னா அணுக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் தெரிய வரப்போகுது நம்ம அணுவுக்கு ஆகாஷை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற ப்ராசஸில் ஈடுபட போகிறாங்க.